ஏற்கனவே கேட்டாங்க. மதுரையில கடலே இல்ல, கடலே இல்ல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய வேளையில, அன்னைக்கு கழக தொண்டர்களுடைய கடல் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு மேலாக எங்க பார்த்தாலும் தொண்டர்கள் ஆங்காங்கே குவிந்த வண்ணம் இருந்தாங்க. யாராவது உடல்நலம் பாதிக்கப்பட்டா பாட்டுக்கே செல்லக்கூடிய வகையில ட்ரோனு, இப்படி பல்வேறு சிறப்பான வசதிகள்லாம் செய்யப்பட்டு நாட்டிலேயே எந்த கட்சியும் நடத்தாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த நபர்கள் அந்த மாநாட்டில் என்ன சந்திச்சாங்க அப்படிங்கிறதையும் தொண்டர்கள் சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த வீடியோவும் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த மாநில சம்பந்தமான மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்கணும், இது போன்ற பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த மதுரை என்பது ஒரு பாரம்பரிய மிக்க மண், பாண்டிய மன்னர்கள் ஆண்ட மண். இந்த மண்ணில் எப்படி கடந்த 1967, 77 ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தி ஏற்பட்டுச்சோ, பலம் எதுவுமே உண்மை கிடையாது. மாநாடு 100% வெற்றி அடைந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் கடந்த வியாழக்கிழமை மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. லட்சக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் இவ்வளோ பேரும் பங்கேற்று அந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்திருக்கிறாங்க. ஏற்கனவே கேட்டாங்க, மதுரையில் கடலே இல்லை, கடலே இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வேளையில், அன்னைக்கு கழக தொண்டர்களுடைய கடல் அந்த பாரபத்திங்கிற பகுதியில் குமிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு மேலாக எங்கே பார்த்தாலும் தொண்டர்கள் ஆங்காங்கே குவிந்த வண்ணம் இருந்தாங்க. மாநாட்டில் பல்வேறு சிறப்பான விஷயங்கள் பேசப்பட்டன. வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என அனைத்து உதவிகளுமே, குடிநீரிலிருந்து கழிப்பறை வசதியிலிருந்து வாகனம் நிறுத்துவதற்கு, பெண்கள் தனி அமர்வதற்கு, ஊடகங்களுக்கு தனி, அது போன்ற மருத்துவ வசதிகள், யாராவது உடல்நலம் பாதிக்கப்பட்டால் ஸ்பாட்டுக்கே செல்லக்கூடிய வகையில் ட்ரோனு, இப்படி பல்வேறு சிறப்பான வசதிகள்லாம் செய்யப்பட்டு நாட்டிலேயே எந்த கட்சியும் நடத்தாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் தமிழக வெற்றி கழகம் நடத்திய மாநாட்டை உற்று பார்த்திருக்கிறார்கள். 2026 தமிழக வெற்றி கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக இருக்க போகுது. அதற்கான முன்னோட்டம் தான் இந்த மாநாடு. ஸோ இந்த மாநாடு என்பது எல்லாருமே நம்ம பார்த்துருக்கலாம், நீங்கள் டிவியிலோட பார்த்துருக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, பல்வேறு வாகனங்களில் அரணா சாறை சாறையாக பல மாவட்டங்கள், இல்லை இன்னும் சொல்ல மறந்துட்டேன், வெளி மாநிலத்திலிருந்தும் கூட வெளிநாட்டிலிருந்தும் கூட வந்திருந்தார்கள். அங்கங்கே அவருடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு தலைவர் விஜய் என்ன பேச போகிறார் அவரை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மதுரையில் குமிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் மதுரையில் ஒரு திருவிழா குளம் தான் காணப்பட்டது. ஸோ இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது. தொண்டர்களும் நல்லா உற்சாகத்துடன் சென்றிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசப்பட்டது. ஆரம்பத்திலேயே கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள், கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள், கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் கடுமையாக உரை நிகழ்த்தினாங்க. இறுதியாக தலைவர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பாக நரேந்திர மோடியை குறிப்பிட்டு பேசியிருந்தார். பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடியை முழு பெயரும் சொல்லி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, 15 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, இந்த தமிழகத்திற்கு செய்த நலன் என்ன, அதனுடைய திட்டங்கள் என்ன, தமிழகத்திலிருந்து பாஜக சார்பில் ஒரு எம்பி கூட தேர்வு செய்யப்படவில்லை என்பதற்காக தமிழகத்தை ஏன் வஞ்சிக்கிறீங்க, மற்ற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க மாட்டீங்களே திரு மோடிஜி அவர்களே அப்படின்னு அவருக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லை, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள், மற்ற நேரத்தில் அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஏன் வெறுப்பு அரசியலை இங்கே உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு காட்டமான கேள்வியை திரு மோடி அவர்களுக்கு விஜய் அவர்கள் வைத்திருந்தார். பல்வேறு விஷயங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த மாநில சம்பந்தமான மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்கணும், இது போன்ற பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக பேசியிருந்தார். குறிப்பாக கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த
இப்போ கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு அளிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதே போல் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே விமர்சித்து பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எங்கே இருக்கிறது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சட்ட ஒழுங்குலேருந்து சரியாக இருக்குதா, கல்வி நிலையங்கள் சரியாக இருக்கிறதா, அதே போன்று அந்த டாஸ்மார்க் நடைபெற்ற ஊழலை பற்றி பேசியிருந்தார். இதுபோல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சிறப்பான ஆட்சி இருக்குதா, மக்களுக்கான தேவையான ஆட்சியை நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கேள்வி வைத்திருந்தார். இது போன்ற பல்வேறு விஷயங்களில் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது மாநாட்டிற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசால் கொடுக்கப்பட்ட இந்த இடர்பாடுகள்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு விதமாக வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மதுரை என்பது ஒரு பாரம்பரிய மிக்க மண், பாண்டிய மன்னர்கள் ஆண்ட மண். இந்த மண்ணில் வந்து எப்படி ஒரு பிரிக்க முடியாத சக்தியாக இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அதன் பிறகு இந்த மண்ணில் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு மக்கள் சக்தியாக இருந்தார். எனக்கு எம்ஜிஆர் கூட பழகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் என் அண்ணனா திரு விஜயகாந்தருடன் நான் வந்து சேர்ந்து பழகியிருக்கேன். அவருடன் படங்களை நடிச்சிருக்கேன். அவரை இந்த மண்ணில் நான் போட்டுறேன், அவருடைய என்ன அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். இதற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் ரொம்ப உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. ஏன்னா விஜயகாந்தை நாங்கள் தான் தவற விட்டோம், ஆனால் உங்களை தவற விடமாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கும்பொழுதே தொண்டர்கள்லாம் ஆர்ப்பரித்து திரு விஜய் பேசும்பொழுது கைகளை தட்டி கரகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்தினார். அதை குறிப்பிட்டது போல் ஆட்சியில் நடக்கிற குறைபாடுகளை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஸோ சில வார்த்தைகள்லாம் பேசியிருந்தார். அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், எப்படி நேர்மையாக இருப்போம், எப்படி ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், சமத்துவ ஆட்சியை நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அண்ணா கொள்கையை சொல்லி அண்ணா வழியை பின்பற்றி வருவதாக சொல்லி இன்றைக்கி அண்ணாவுடைய கொள்கை ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஸோ அதை போல் மதுரையில் நடக்கக்கூடிய மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தில் 237 சட்டமன்ற தொகுதியிலுமே விஜய் நிற்பதாக நினச்சி நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் மதுரையில் வந்து முதலாக மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, சமயநல்லூர் உள்ளிட்ட சோழவந்தான் போன்ற தொகுதிகளெல்லாம் விஜய் தான் நிற்கிறான், விஜய் தான் நிற்பதாக சொல்லி நீங்கள் வாக்களிக்கணும். எல்லா தொகுதியிலுமே நான் தான் நிற்கிறேன், என்னுடைய முகம் தான் அங்கே நிற்க போகுது, உங்களுடைய நிழல் தான் நான் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு ஆரவாரமாக பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தது. தொண்டர்கள் காலை முதலே குவிய தொடங்கி விஜயுடைய உரையை முழுவதுமாக பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கி அவர் பேசியது குறித்து தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பொதுநல இயக்கங்களும் சரி, பல்வேறு விஷயங்களில் கருத்து பேசிக்கிட்டு வராங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் பேசியிருப்பது தொண்டர்கள் மட்டுமல்ல, 2026 தேர்தலுக்கான ஒரு மாற்று சக்தியாக தான் நம்ம பார்க்கணும். அதாவது மாநாடு நடைபெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய மாநாடு. இது மாநாடு தாண்டி ஒரு பெரிய ஒரு கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்து கூடியிருக்கு. ஸோ ஒரு சில இடங்களில் சில தவறுகள் வந்து இயல்பாக நடக்கிறது இயல்பு தான். அதை உடனே கண்டு சரி செய்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சில கட்சிகள், தமிழக வெற்றி கழகத்தை பிடிக்காதவர்கள், சில ஊடக வாதிகள்லாம் இது போன்ற தவறான செய்திகள் போடுவது என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் இல்லை, பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அதை செய்வாங்க. அவங்களுடைய அஜெண்டா என்னன்னாக்கா, இந்த மாநாட்டை எப்படியே சீர்குலைக்கணும், மாநாட்டை பற்றி தவறாக கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் முன்னிறுத்துவாங்க. அதுக்கான ஊடகங்களும் சில இருக்குது, அதுக்கான வேலைகளும் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அங்கே நடந்தது என்னன்றதை மக்களுக்கு தெரியும், பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும், பொதுநல வெகுஜன மக்களுக்கும் தெரியும். இந்த தண்ணி குறிப்பிட்டது போல் தண்ணி வசதி இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது என்னன்னாக்கா, முழுக்க முழுக்க அந்த மாநாட்டில் நான் 2 நாளுக்கு தங்கியிருந்தேன். நான் பார்க்க வேலையில் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சில பகுதியில் மட்டும் கீழே போடப்பட்டிருந்த அந்த பைப் சொல்லுவாங்க பற்றியில், அதில் வந்து ஒரு சிறு டேமேஜ் ஏற்பட்டது. ஒரு மணித்துளிகள் தான் அந்த தண்ணி வராமல் இருந்தது. ஒரு சில இடங்களில் மட்டும் லேசாக அந்த பிரச்சனை இருந்தது. அதுதான் கிட்டத்தட்ட வாலண்டியர்ஸ், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் அங்கேயும் பகுதியில் போடப்பட்டு அவர்களுக்கு தேவையான குறைகளை உடனே கேட்டறிந்து அவர்களுக்கு பூர்த்தி செய்வதற்கு போடப்பட்டிருந்தாங்க. உடனே சரி செய்யப்பட்டாச்சு. அந்த இடத்துல ஒரு 2 பைப்பு மட்டும் நினைக்கிறேன் தண்ணி வராமல் இருந்த போல் இருந்துச்சு. உடனே சரி செய்யப்பட்டாச்சு. அதுக்கு மாற்று சக்தி தான் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாட்டர் பாட்டில் இறக்கி வச்சுருக்காங்களே. நீங்கள் பார்த்துருக்கலாம், மாநாடு முடிந்த பிறகும் அந்த வாட்டர் பாட்டிலாம் அவ்வளோ வாட்டர் பாட்டில் அங்கே இருந்தது. பைப்பில் தண்ணி வரலன்றது சில ஊடகங்களை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு இடர்பாடு ஒன்று இருந்தது, உடனே சரி செய்யப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு மாற்று சக்தி தான் தண்ணி போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ட்ரோனில் போட்டு வீசிகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வாலண்டியர்ஸு ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் காலையில் எவ்வளோ
தண்ணியை வந்து அன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு வதந்தியை பரப்பக்கூடிய வேலையில் சில நபர்கள் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த நபர்கள் அந்த மாநாட்டில் என்ன சந்திச்சாங்க அப்படிங்கிறதையும் தொண்டர்கள் வந்து சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த வீடியோவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சில பேர் ஊடகன்ற பெயரில் ஏதாவது அவதூறு பரப்பலாம், ஏதாவது இந்த மாநாட்டை பற்றி சீர்குலைக்கலாம் சொல்லி ஒரு தவறான நோக்கத்தோடு வருவாங்க. ஆனால் அவர்கள் எப்படி சென்றார்கள், வந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து நெகட்டிவுக்கு வேலை கிடையாது. ஒரு சில இடத்துல சிறு பிரச்சனைகள் இருந்தது, அது உடனடியாக தீர்க்கப்பட்டது. மாநாடு வெற்றிகரமாக முழுமையாக நடந்து முடிந்திருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களுமே மதுரை மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இன்னைக்கு ஒரு உற்று நோக்குறாங்க. என்ன விஜய் பேசுகிறார், எங்கேயாவது நீங்கள் அதில் பார்த்துருக்கலாம். மாநாடு நடப்பதற்கு முன்போ இல்லை நடந்து முடிந்ததுக்கு பின்பு ஏதாவது அசம்பாவிதம் இருந்திருக்கா, எங்கேயாவது கலவரங்களோ சாலை மறியலோ இல்லை போக்குவரத்துக்கு இடையூறு ஏதாவது இருந்திருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு சில சின்ன சின்ன மாநாட்டுக்குள்ளே கட்சி தொண்டருக்குள்ளே சிறு இடங்களில் சிறு இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை கிடையாது. இந்த தண்ணி வரலன்னு சொல்கிறாங்களே, அது போன்ற சில இடர்பாடுகள் இருந்தது. அதை கூட உடனே சரி செய்யப்பட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மாநாடு நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆக போகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் தாவேக்காவுடைய தொண்டர்களும் சரி, அந்த பகுதி மாவட்ட செயலர்கள்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கி அதை சுத்தம் செய்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த மாநாட்டில் யாராவது செஞ்சுருப்பாங்களா? கிடையாது. மாநாடு நடத்துவாங்க, மாநாடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோ கார்பரேஷன் அதிகாரிகளோ சேர்ந்தால் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கிறாங்க. பல இடங்களில் குப்பைகள் தேங்கியிருக்கு. அதெல்லாம் நம்ம தான் சரி செய்யணும்னு சொல்லி தாவேக தொண்டர்கள் தானாக முன் வந்து இதை செய்திருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அவதூறு பரப்பக்கூடிய விஷம கிருமிகளை பரப்பக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ நம்மளால் அது பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதையும் தாண்டி சில சில விஷயங்களை பரப்புகிறாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. மாநாடு 100% வெற்றி அடைந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த மாநாட்டு வெற்றியை தொடர்ந்து தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு. அந்த அறிக்கையிலும் சரி 100% மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கடல் போல தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது என்னை நெகிழச் செய்தது. இது 2வது மாநாடு தொண்டர்கள் இப்படி புடைசூழ குவிந்திருப்பது என்னை திக்குமுக்காட செய்திருக்கிறது. உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இறுதியாக வந்து எப்படி கடந்த 1967, 77 ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தி ஏற்பட்டுச்சோ, அதுபோல் 2026 தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு அதாவது ஒத்துழைப்பு கொடுத்த ஆதரவு கொடுத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி இறைவனுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னாக்கா மாநாடு வந்து 100% வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாக செயல்படுறோம். 2026 ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்போம், உங்களோட இணைந்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம எதிர்பார்க்கலாம்.